தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்ப்போம். வருமான வரித்துறை வழக்கில் சேகர் ரெட்டியின் கூட்டாளியை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி கோரி முன்னாள் தலைமை செயலாளர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 2016ஆம் ஆண்டு சேகர் ரெட்டியின் கூட்டாளி சீனிவாசுலு வீட்டில் நடைபெற்ற சோதனையை தொடர்ந்து முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இந்த விவகாரத்தில் சீனிவாசுலுவை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க கோரிய மனுவை வருமான வரித்துறை நிராகரித்ததை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் ராமமோகன் ராவ் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி ஆஷா சீனிவாசுலுவை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி கோர ராமமோகன் ராவுக்கு உரிமை இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க நிபுணர் குழு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் நிபுணர் குழுவை விட ஸ்டாலின், வைகோ, சீமான் ஆகியோர் பெரிய நிபுணர்கள் இல்லை என்றும் பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா கூறியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அது பற்றி எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு விசாரணை செய்து அறிக்கை கொடுத்து அதற்கு பிறகு அனுமதி வழங்கி இருக்கிறது. அதை விட எக்ஸ்பர்ட் யாரு? வைகோவா, ஸ்டாலினா, சீமானா? யார் எக்ஸ்பர்ட்டுங்கிறேன்னா? மேகதாது அணை விவகாரத்தை தமிழகத்தில் உள்ள அதிமுகவும் திமுகவும் அரசியலாக்க கூடாது என கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரம் இந்திய பாகிஸ்தான் எல்லை பிரச்சனையை போன்ற பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல என்றார். 15 நாட்களுக்குள் இருதரப்பும் அமர்ந்து பேசினால் தீர்க்கக்கூடிய ஒன்றுதான் என்றார். இந்த சந்திப்பின் போது மேகதாதுவில் அணை கட்ட திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி வழங்கியதற்காக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் குமாரசாமி நன்றி தெரிவித்தார். கொல்கத்தாவில் சுரங்க வழித்தடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த மெட்ரோ ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தால் ரயில் சேவை மட்டுமின்றி சாலை போக்குவரத்தும் கடுமையாக முடங்கியது. கொல்கத்தாவில் ரவீந்திர சாதான் மைதான் ரயில் நிலையங்களுக்கு இடையே மெட்ரோ சுரங்க வழித்தடத்தில் சென்ற ரயிலில் எஞ்சினுக்கு அடுத்தாற்போல் இருந்த பெட்டியின் உள்ளே தீப்பிடித்தது. குளிர்சாதன பெட்டி என்பதால் அனைத்து இடங்களுக்கும் தீ உடனடியாக பரவியது. பெட்டியில் இருந்த பயணிகள் மூச்சு திணறலுக்கு ஆளாகினர். இவர்களில் 16 பேர் கடும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். டெல்லியில் 12 ஆண்டுகளில் இல்லாத அளவில் நிலவும் பனிமூட்டத்தால் நாட்டின் அதிவேக ரயிலான ரயில் 18 சேவை நாளை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை நிலவரப்படி டெல்லியில் வெப்பநிலை 3.7 டிகிரி செல்சியஸாக பதிவாகியது. இது கடந்த 2007ஆம் ஆண்டு பதிவான மிக குறைந்தபட்ச வெப்பநிலையை விட குறைவானதாகும். பனிமூட்டம் கடுமையாக இருக்கும் நிலையில் டெல்லியில் இருந்து வாரணாசிக்கு மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடிய ரயில் 18 சேவையை நாளை பிரதமர் மோடி தாமதமாக தொடங்கி வைப்பார் என கூறப்படுகிறது. HDFC குழுமத்தின் முதலீடு இந்தியாவின் டாடா குழுமத்தை விட அதிகமாகியுள்ளது. இந்திய நிறுவன வரலாற்றில் 5 நிறுவனங்களை கொண்டுள்ள HDFC குழுமத்தின் முதலீடு 10,40,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது டாடா குழுமத்தின் சந்தையை ஒப்பிடும் பொழுது 1,185 கோடி ரூபாய் அதிகமாகும். நடப்பாண்டில் HDFC வங்கியின் முதலீடு 21.8%, டாடா நிறுவனத்தின் முதலீடு 7.9% உள்ளது. இண்டிகோ விமான நிறுவனம் மோசமாக செயல்படுவதாக சுற்றுலாத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் அந்த குழு தாக்கல் செய்துள்ள அறிக்கையில், வாடிக்கையாளர்களின் புகார்கள் தொடர்பாக இண்டிகோ நிறுவனம் முறையாக நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் இந்த விவகாரத்தை தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விழா காலங்களில் விமான நிறுவனங்கள் பலவும் டிக்கெட் கட்டணங்களை 8 முதல் 10 மடங்கு வரை உயர்த்துவதாக குற்றம் சாட்டியுள்ள நாடாளுமன்ற நிலைக்குழு இதை அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸைச் சேர்ந்த 3 பேர் மிதிவண்டி சாகசம் தொடர்பாக வெளியிட்டுள்ள வீடியோ பிற நாட்டினரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. மிதிவண்டி சாகசம் பற்றி இணையதளம் மூலம் தெரிந்து கொண்டு பயிற்சி பெற்ற இவர்கள் தற்போது சாகசத்தில் அசத்துகிறார்கள். அதோடு நின்றுவிடாமல் மிதிவண்டி மூலம் என்னென்ன சாகசங்களில் ஈடுபடலாம் என சாமானியர்களுக்கு முறையான பயிற்சியும் கொடுக்கிறார்கள்.
பிரான்சின் ஆல்ப்ஸ் மலையில் பனிச்சரிவில் சிக்கி பனிக்கட்டிகளால் 40 நிமிடங்கள் மூடப்பட்டு கிடந்த 12 வயது சிறுவன் உயிருடன் மீட்கப்பட்டான். பனி போர்த்திய ஆல்ப்ஸ் மலையில் பாராசூட்டில் பறந்தபோது பனிச்சரிவில் சிறுவன் மாட்டிக்கொண்டான். பாராசூட்டுடன் 100 மீட்டர் இழுத்துச் செல்லப்பட்ட அவன் பனியில் புதைந்தான். தகவல் அறிந்து ஹெலிகாப்டரில் விரைந்து வந்த காவல்துறையினர் சிறுவனை பத்திரமாக மீட்டனர்.